வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரறிவாளன் உள்பட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு. மத்திய அரசுக்கு தலைமைச் செயலர் கடிதம். ஓரிரு நாட்களில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். அமைச்சர் பதவியில் இருந்து TKM சின்னையா நீக்கம். அமைச்சர் விஜயபாஸ்கரின் கட்சி பதவியும் பறிப்பு. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேட்டில் யாரும் தப்ப முடியாது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேரையும் விடுதலை செய்வது என தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கு கடிதம் ஒன்றை தமிழக அரசின் தலைமைச் செயலர் K. ஞானதேசிகன் எழுதியுள்ளார். இந்த வழக்கில் ஏற்கனவே நடந்த சட்ட பிரச்சினைகள் மட்டுமின்றி உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விவரங்களையும் சுட்டிக்காட்டியுள்ள ஞானதேசிகன், தற்பொழுது சிறையில் இருக்கும் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் முருகன், சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், நளினி ஆகியோர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் தங்களை விடுதலை செய்யுமாறு மனு செய்துள்ளதாகவும் ஞானதேசிகன் குறிப்பிட்டுள்ளார். தவிர நளினியும் தன்னை விடுதலை செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். இவர்கள் 7 பேரும் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள நிலையில் இந்த சூழ்நிலையில் எல்லாம் கருத்தில் கொண்டு இவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தண்டனை சட்டம் 435 பிரிவின் கீழ் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த முடிவு பற்றி கருத்து தெரிவிக்குமாறும் மத்திய அரசை ஞானதேசிகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்த தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறனின் கருத்துக்களை தொலைபேசி வழியாக இப்போது கேட்கலாம். தமிழக அரசின் இந்த முடிவை வரவேற்று பாராட்டுகிறேன். ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் முதலில் மரண தண்டனையும் பிறகு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்ட 4 பேர், ஆயுள் தண்டனை பெற்ற 3 ஆக இந்த 7 பேருக்கு 24 ஆண்டு காலம் சிறையில் இருந்துவிட்டார். சிறைவாசத்தின் போது அவர்கள் நன்னடத்தையுடன் இருந்திருக்கிறார்கள். பட்டப்படிப்பு எல்லாம் படித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தங்களுடைய இளமை பருவத்தை பூராவும் சிறையில் அவர்கள் கழித்து விட்டதை மனதில் கொண்டு அவர்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முன்வந்திருப்பதை பாராட்டுகிறேன். மத்திய அரசும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். தமிழக அரசின் இந்த முடிவு தேர்தல் கால வாக்குறுதியாக இருக்கக்கூடாது என்றும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசினுடைய இந்த முடிவு நேரடியாக அவர்களை விடுதலை செய்கின்ற வரையில் நாங்கள் அது ஒரு தேர்தல் யுக்திக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக ஒரு வாசகமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. என்றால் விடுதலை என்று செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரிவினை உடனடியாக பயன்படுத்தி அவர் விடுதலை செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு வெளியில் வரும் வரை நாங்கள் எந்த ஒரு வாக்குறுதியையும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லி விரும்புகின்றோம். மத்திய அரசு விடுதலை செய்ய முடியாது என்று சொன்ன பிறகு மறுபடியும் மத்திய அரசிடம் கருத்து கேட்டு செல்வது என்பது அதில் எவ்வளவு தூரம் ஒரு உண்மையான ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த 7 பேரும் நீண்ட காலம் தண்டனை அனுபவித்துவிட்ட நிலையில் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணையை நடத்தியவர்களில் ஒருவரான ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அலுவலர் தியாகராஜன் குறிப்பிட்டுள்ளார். இது நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான். அதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா 24 வருஷம் பரோல், ஃபர்லோ எதுவுமே இல்லாம இருக்கிறது அவங்க எந்த விதமான ஒரு குற்றத்துக்கும் உரிய தண்டனைக்கு மேல அனுபவிச்சுட்டாங்க. ஆகவே இப்ப தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை அது மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. போன வருஷம் இருந்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க பல விதமா சொல்லியிருந்தாலும் அரசியல் சட்ட அடிப்படையில் கவர்னர், அந்த ஜனாதிபதி இவர்களுடைய அதிகாரம் தனிப்பட்ட முறையில் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு விடுவிக்கலாம்னு ஒண்ணு சொல்லி இருக்குது. அதனால இப்ப இவங்க எழுதி இருக்குது சிஆர்பிசியான முறையில போயிருந்தாலுமே கூட
அரசியல் சட்ட அடிப்படையின்படியில அவங்க வந்து கவர்னருக்கு இன்னொரு விதமாக அணுகி இவங்க விடுதலை செய்யலாம். அந்த வழியும் இருக்குது. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு. இந்த அறிவிப்பு தேர்தலை மையமாக கொண்டது என்றும் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டவற்றை போலாகிவிடக் கூடாது என்றும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரை விடுதலை செய்வது தமிழக அரசு வந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. சரி, எனக்கு தெரியாது. நாங்கள் இன்டர்வியூலேருந்து வரோம், நேர்காணல் முடிச்சுட்டு நேரடியாக அங்கேருந்து வரோம். எங்களுக்கு விவரம் தெரியல. நீங்கள் சொல்கிற வர தான் எங்களுக்கு புதுசாக இருக்குது. அதனால் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நிச்சயமாக தலைவர் ரியாக்ட் பண்ணுவார். எல்லாமே இப்போ ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் 110 அறிக்கை படித்தாங்கல்ல, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வரதுனால என்ன இஷ்டமான அறிவிப்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு இது நல்லா தெரியும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி பற்றிய அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதிகளை முடிவு செய்யும் பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி பற்றிய அறிவிப்பை மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த அறிவிப்பின் போதே பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பிற மாநிலங்களுக்கான வாக்குப்பதிவு தேதியையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று தெரிகிறது. அநேகமாக ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என காங்கிரசின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அப்போது பேசிய அவர், மோடிக்கு ஆட்சிக்கு வந்த பின்னர் பருப்பு விலை கிலோ ஒன்றிற்கு 200 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக மோடி ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளது என்ற ராகுல், கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றிற்கு $35 குறைந்த பிறகும் அதற்கான பயன் மக்களை சென்றடையவில்லை என்றார். கருப்பு பண முதலைகளை பாதுகாக்கும் வகையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் திட்டத்தை மோடி அரசு செயல்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். इलेक्शन में कहा था दाल 70 रुपए की हो गई है, मैं आऊंगा तो दाम कम होगा. जो हमारी महिलाएं हैं, बहनें हैं, माताएं हैं, उनके ऊपर जो कष्ट है वो मैं कम करूंगा. मोदी जी आए, 200 रुपए दाल आज मार्केट में मिलती है. சூரிய மின்தகடு ஒப்பந்த முறைகேடு குறித்து தமிழக அரசுதான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய கோயல், சூரிய மின்தகடு ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் வழிமுறைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படியே மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதானி குழுமத்துடனான சூரிய மின்தகடு ஒப்பந்த முறைகேடு குறித்து தமிழக அரசுதான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஏல முறையில் அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். கெயில் நிறுவனம் நெடுஞ்சாலை பகுதிகளின் வழியே குழாய்களை பதிக்க மறுப்பு தெரிவிப்பதற்கு தொழில்நுட்பமே காரணமாக இருக்கும் என்றும் கோயல் மேலும் தெரிவித்துள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் யாரும் தப்ப முடியாது என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கார்த்தி சிதம்பரம் தொடர்பான விவாதத்தின் போது பேசிய அருண்ஜேட்லி, வழக்கில் விசாரணையில் தாமதம் என்பது உண்மையல்ல என்று தெரிவித்தார். ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்பிவிட மாட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். The 3 acts in this case involved are the Income Tax Act, the Foreign Exchange Management Act and the Prevention of Money Laundering Act, under which cases are made out, then action as per law will be taken. Nobody, and I underline the word nobody, however important he is, would be spared if he is found to be prima facie guilty. தமிழக அமைச்சரவையில் இருந்து TKM சின்னையா நீக்கப்பட்டுள்ளார். இதுபற்றிய அறிவிப்பை மாநில ஆளுநர் ரோசையா வெளியிட்டுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்த TKM சின்னையாவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு முதல்வர் ஜெயலலிதா பரிந்துரைத்தார். அவரது பரிந்துரையை ஏற்று அமைச்சர் பொறுப்பில் இருந்து சின்னையாவை நீக்குவதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னையா வகித்து வந்த கால்நடை பராமரிப்புத்துறை பொறுப்பை அமைச்சர் ப. வளர்மதி கூடுதலாக கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக இருந்த TKM சின்னையா மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் அதிமுக மாவட்ட செயலர்கள் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலர் பதவியில் இருந்து சின்னையா நீக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட செயலர்
தண்டரை மனோகரன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் அறிவித்துள்ளார். அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட செயலர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதாவின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கன்ஹையாகுமாருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பாக தூக்கிலிடப்பட்ட தீவிரவாதி அப்சல் குருவுக்கு ஆதரவாக தில்லி நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் முழக்கமிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பல்கலை மாணவர் சங்க தலைவர் கன்ஹையாகுமார் உள்பட பலர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது நீதிமன்ற காவலில் இருக்கும் கன்ஹையாகுமாரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை தில்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கன்ஹையாகுமாரை 10,000 ரூபாய் ரொக்க ஜாமீனில் 6 மாத காலத்திற்கு விடுவிக்குமாறு நீதிபதி பிரதிபா ராணி உத்தரவிட்டார். முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் நேற்று அறிவித்த அம்மா முழு உடற்பரிசோதனை திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழக அரசின் முழு உடல் பரிசோதனை திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நேற்று இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இதன்படி நவீன கருவிகளை கொண்டு நோய்களை துல்லியமாக கண்டறியும் மருத்துவ பரிசோதனைகள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று முதல் செய்யப்படுகிறது. இந்த சோதனைகள் கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் என 3 வகையாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி கோல்டு திட்டத்திற்கு 1000 ரூபாயும், டைமண்ட் திட்டத்திற்கு 2000 ரூபாயும், பிளாட்டினம் திட்டத்திற்கு 3000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் குரூப்பிங், பிளட் குரூப்பிங் டைப்பிங்கு, மஞ்சக்காமால இருக்கா அப்படின்ற கண்டறியும் அந்த பரிச்சயம் பண்ணுறோம். இதோடு சேர்த்து மகளிர் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்க பேப்ஸ்மியர் என்ற டெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ஸுங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ப்ராஸ்டேட் என்ற கேன்சர் அந்த கண்டுபிடிக்க அது ஒரு டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இசிஜி எடுத்திருக்கோம், பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், யூரின் டெஸ்ட் எடுத்திருக்கோம், அப்புறம் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். 1000 ரூபாயில் பண்ணியிருக்காங்க. நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அம்மா திட்டம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாடி ஃபுல் செக்கப்புக்காக வந்திருக்கேன் சார் நான். ஆனால் வெளியிலலாம் பார்க்கும்போது இது பாடி செக்கப் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அம்மா திட்டத்தில் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபீஸில் பாடி ஃபுல்லாக நான் செக் பண்ணிட்டேன். ப்ளட்டு, யூரின், இசிஜி, ஸ்கேனு எல்லாமே பார்த்துருக்கேன். டாக்டரும் நல்லா பொறுமையாக பார்த்து பேசுகிறாங்க. நல்லா திருப்தியாக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. குறைந்த செலவில் முழு உடல் பரிசோதனை செய்யப்படுவதால் மிகவும் பயனுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோபிநாத். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இவற்றின் ஒரு பகுதியாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை தயார் செய்யும் பணி கோயம்புத்தூரில் இரவு பகலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் திறந்த வேன்களில் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வது வழக்கமாகிவிட்டது. இத்தகைய திறந்த வேன்களில் தலைவர்களின் வசதிக்கேற்றவாறு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இந்த பணிகள் தமிழகத்திலேயே கோவையில்தான் அதிக அளவில் நடைபெறுகிறது. அங்குள்ள தனியார் நிறுவனம் ஒன்று பல ஆண்டுகளாக இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் நெருங்குவதால் இங்கு பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருவதாக கூறுகிறார் நிறுவனத்தின் மேற்பார்வையாளர். மற்றபடி அவங்களுக்கு ஸ்பீக்கர்ஸு வேறு எதாவது வேணுமா, வெளியில் அந்தமாரி ஃபோக்கஸ் லைட்டு, இந்த மாதிரி லைட்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா ஃபுட் ரெஸ்ட்டு மற்ற எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து நிறைய வண்டிக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கு வேலைக்கு. தலைவர்கள் படிக்கட்டில் ஏறி நின்று பிரச்சாரம் செய்யும் வகையில் வேனின் மேற்கூரை அகற்றப்படுகிறது. மேலும் படிக்கட்டுகளுக்கு பதில் ஹைட்ராலிக் எந்திரம் மூலம் நாற்காலி மேலே எழுப்பும் வகையில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. அவரவர் விருப்பத்திற்கேற்ப பிரச்சார வாகனத்தில் மாற்றங்கள் செய்வதால் பெரும்பாலான அரசியல் கட்சியினர் பல ஆண்டுகளாக இந்த பணியை தங்களுக்கு வழங்குவதாக கூறுகின்றார் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர். ஃப்ரண்ட்டில் ஒரு ரிவால்விங் சீட் போடுறோம், பின்னாடி 2 சீட்டு, அப்புறம் ஸ்டேஜ் வருதுங்க தலைவருக்கு மேலே போய் வர்ற மாதிரி. அப்புறம் ஸ்டேஜில் 2 விதமாக இருக்குது. ஹைட்ராலிக் ஒன்று இருக்குதுங்க, அப்புறம் மேனுவல் ஸ்டேஜாகவும் இருக்குது. அப்புறம் வேறு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கலாக பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டோம் நாங்கள். ஒலிபெருக்கிகள், விளக்குகள், தலைவர்கள் ஓய்வு எடுக்கும் வகையில் படுக்கை வசதிகள் இவற்றையெல்லாம் செய்து தருவதாகவும் தங்களால் தயாரிக்கப்படும் வாகனங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்படுவது பெருமை அளிப்பதாக தெரிவிக்கிறார் இந்த பணியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடுபட்டுள்ள வாகன தயாரிப்பு ஊழியர். இங்கே வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யும்போது எலெக்ஷன் டைமில் அதிகமான தலைவர்கள் வண்டிக்கு வருது.
நார்மலான வண்டி செய்கிறத விட தலைவர் வண்டி செய்யும் பொழுது ரொம்ப தொழில் நுணுக்கமாகவும் அதிகமான வேலை அதிகளும் செய்வோம். அதனால தான் இந்தியா ஃபுல்லாக இருந்து இந்த கம்பெனிக்கு வண்டி வருது. மேலும் சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சார வாகன தயாரிப்பு பணிகள் இங்கு மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு புதிய தொழில்நுட்ப வசதிகளை இத்தகைய வாகனங்களில் புகுத்தி வருவதாகவும் இந்த வாகன தயாரிப்பு நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். நவீன காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் கட்சித் தலைவருக்கான பிரச்சார வாகனத்திலும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னரே பிரச்சார வாகனம் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருகிறது. வேந்த செய்திகளுக்காக கோவிலிருந்து தி. நந்தகுமார். இந்தோனேஷியாவில் சுமத்ராவிற்கு தென்மேற்கு பகுதியில் 7.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். படாங் நகரில் இருந்து 808 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு உருவான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.9 பதிவானது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் வெளியாகவில்லை. தமிழர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திரத்தை கண்டிக்காதது ஏன்? தமிழக அரசுக்கு வைகோ கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 20 தமிழர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர மாநில அரசுக்கு தமிழக அரசு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்று மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மக்கள் நலக் கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வைகோ, 20 தமிழர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர அரசுக்கு தமிழக அரசு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்றும், திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது பாம்பின் நிழலில் குடியிருக்கும் தவளையை போன்றது என்றும் தெரிவித்தார். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 20 ஏழை தமிழனை, ஏழை கூலி தொழிலாளியை பக்கத்து மாநிலத்திலே சித்திரவதை செய்து சுட்டுக் கொண்டு தெருநாயை வீசி போடுவதை போல காட்டுக்குள்ளே போட்டுவிட்டு போனாரே, கண்டனம் தெரிவித்ததா ஜெயலலிதா சர்க்கார்? ஒரு அனுதாபம் தெரிவித்தாரா? கிடையாது. கட்சி மேலிடம் அனுமதி அளித்தால் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவேன் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோமில் உள்ள அரங்கில் சின்னத்திரை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இதில் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் சுஜாதா, பொதுச் செயலர் குஷ்பு மற்றும் பெப்சி தலைவர் சிவா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய குஷ்பு, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இணைவது குறித்து விஜயகாந்த் நல்ல முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார். எலெக்ஷன்ல தேர்தலுக்காக என்னுடைய மனு தாக்கல் செய்யல, எங்கேயுமே நாமினேஷன் ஃபைல் பண்ணல. கட்சி வளர்ச்சிக்காக நிற்க சொன்னா நிற்பேன், நிற்க வேண்டாம் சொன்னா நிற்க மாட்டேன். எனக்கு அந்த கண்டிப்பாக தேர்தலில் நிற்கணும்னு ஒரு ஆசையும் கிடையாது. நான் கட்சி வளர்க்கறதுக்காக என்னால் என்னென்ன செய்ய முடியும் அது எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அழைப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஒரு கட்சி தலைவருங்கிறது முறையில் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு எங்களுக்கும் புரியுது. மற்றவங்களுக்கு கூட அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு முடிவு எடுக்க முடியும். தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்தால் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மெகா கூட்டணியாக மாறும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தவர்களிடம் சென்னையில் நேர்காணல் தொடங்கியது. நேர்காணலுக்கு கட்சித் தலைவர் சரத்குமார் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாம் மீண்டும் தென்காசி தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் விரைவில் தமது கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் சரத்குமார் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு எடிஷன்ஸ் இருக்குது. அதில் அந்த எடிஷன்ஸ் நேற்றோடு முடிச்சிட்டோம். அதை இன்னொரு 2-3 தினங்களில் ஒரு அறிவிப்போடு அதை தேர்தல் அறிக்கை வெளியிட்டுருவோம். நீங்கள் ஒரு பாமக, அப்புறம் தேமுதிக, சமக, பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு, மெகா கூட்டணி வரும். ஸோ மாற்றத்துக்கான சக்தி இது நினைக்கக்கூடிய சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகளில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் உடற்கல்வி, ஓவியம் உள்பட 8 பிரிவுகளில் பகுதி நேர ஆசிரியர் நியமிக்கப்பட்டது பற்றி பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஊதியம் உயர்த்தப்படாத நிலையில் 16,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக
எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், எங்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை அரசுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் எடுத்தியம்பியோம். இதற்கும் எங்களை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆதார் அட்டையும் இந்த அரசுக்கு கொடுத்துவிட்டு எங்களது வாழ்வாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதன் வாயிலாக தெரியப்படுத்த உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தங்க நகைகள் மீது விதிக்கப்பட்ட 1% உற்பத்தி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நகைக்கடை உரிமையாளர்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு கடையடைப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நகை கடைகள் அனைத்தும் இன்று அடைக்கப்பட்டிருந்தன. கடையடைப்பு தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான ஜெயந்திலால் 3 நாள் போராட்டத்திற்கு பின்னரும் வரியை ரத்து செய்ய மத்திய அரசு முன்வராவிட்டால் அடுத்த கட்டமாக தீவிர போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஏறக்குறைய ஒரு 12 லட்சம் பேர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த 3 நாட்களுக்கு பிறகு கூட மத்திய அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால் மேலும் போராட்டம் தொடரும். தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அகில இந்திய அளவில் கூட தொடர்ந்து 3 நாட்களுக்கு போராட்டம் நடக்குது. நிச்சயமாக இன்று ஒரு குழு மத்திய நிதியமைச்சரை சந்திக்கிறதுக்கு டெல்லி போயிருக்காங்க. நிச்சயமாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வைப்பாங்க. மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுவாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் தங்க நகைக்கு 1% கலால் வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 1500க்கும் அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகை வாங்குவோர் கண்டிப்பாக பான் கார்டு வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்ததையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகைக்கடை உரிமையாளர்கள் திருநெல்வேலி மாநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகரில் 450 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கலால் வரி 1% உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த 1% சாதாரண விஷயம் அல்ல. பொதுமக்களுக்கு இன்னைக்கு ஒரு பவுனுக்கு 250 ரூபா அதிகமாக வாங்கக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நகைக்கடை சார்பாக எல்லா வரியும் எங்கள் மேலே திரிக்கிறாங்க. மத்திய அரசின் 1% கலால் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டத்தில் 5000க்கும் அதிகமான நகை கடைகள் மூடப்பட்டன. புதிய கலால் வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கடலூரில் திருப்பாதிரிப்புலியூர் ரோடு, லாரன்ஸ் ரோடு, திருவனந்தபுரம் சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள நகை கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் 5000 வியாபாரிகளும் 50,000 நகைத்தொழிலாளரும் உள்ளனர். அனைத்து குடும்பங்களும் இதனால் பாதிக்கப்படும் என்பதோடு வியாபார சூழல் ஒரு உகந்ததாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்பு முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த சட்டத்தினை ரத்து செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் நகரை பொறுத்தவரை 450க்கும் அதிகமான கடைகள் மூடப்பட்டுள்ளன. விழுப்புரம் நகரை பொறுத்தவரை காமராஜர் வீதி, மகாத்மா காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் உள்ள நகை கடைகள் மூடப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் 1500 நகை கடைகள் மூடப்பட்டுள்ளன. மத்திய அரசு கலால் வரி ஏற்றிருக்காங்க. அது ரொம்ப பாதிக்கப்படும். வியாபாரிக்கும் பாதிக்கும், கஸ்டமருக்கு பாதிக்கும். அதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தொழில் முதல்ல நெசிங்க அதனால இப்போ நாங்கள் இது எதிர்ப்பு எங்களுக்கு வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். சென்னை அண்ணா நகர் அண்ணா வளைவருகில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் ஒரு பகுதி நேற்று முதல்வர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது. இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னை அண்ணா நகர் அண்ணா வளைவு அருகே உள்ள புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலமானது நேற்று திறக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இதனை திறந்து வைத்தார். 35 கோடி ரூபாய் செலவில் 361 மீட்டர் கொண்ட இந்த மேம்பாலமானது ஈவேரா சாலையையும் நெல்சன் மாணிக்கம் சாலையும் இணைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த இந்த சாலையில் தற்போது இந்த மேம்பாலம் கட்டப்பட்டு திறந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகிடும். அதாவது அண்ணா ஆட்சிக்கு வரது வரைக்கும். இப்போ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. டிராஃபிக் இல்லாமல் கிளியராக இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எப்பவுமே நாங்கள் இந்த ரூட்டில் போகும்போது ரொம்ப டிராஃபிக் இருக்கும், சரியாக போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ இந்த பாலம் ஓப்பன் பண்ணதுலேருந்து இங்கேருந்து நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கு ரொம்ப ஈஸியாக போக முடியுது. இங்கேருந்து வரும்போதும் ஃபஸ்ட்டாக நாங்கள் சுற்றிக்கிட்டு வரணும். இப்போ உடனே ஸ்ட்ரைட்டாக உடனே போகிறோம். ஆனால் இந்த பாலம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலை மாலை நேரங்களில் அதிக அளவில் வாகனங்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய சூழல் இருந்தது. இதன் காரணமாக அதிக நேரம் சிக்னலில் காத்திருக்க சூழலும் ஏற்பட்டிருந்தது. தற்போது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டிருப்பதால் சிக்னலில் காத்திருக்கும் அந்த நேரமும் அதிக தூரம் சுற்றி செல்லும் தூரமும் குறைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் எஸ் விக்னேஷ். தஞ்சாவூரில் அதிவேகமாக சென்று
விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்தும் பேருந்தை சிறைபிடித்தும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று நாஞ்சிக்கோட்டை அருகே சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்மணி மீது விபத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்தும் பேருந்தை சிறைபிடித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் சுரேஷ் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இதனால் தஞ்சை பட்டுக்கோட்டை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பூட்டியிருந்த ஜவுளிக்கடையின் பின்பக்க கதவை உடைத்து 10 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணப்பாறையில் திருச்சி சாலையில் அமைந்திருக்கும் 4 மாடி ஜவுளிக்கடையை நேற்றிரவு பூட்டிச் சென்ற உரிமையாளர் இன்று காலையில் திறக்க வந்தபோது கடையின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டார். காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து நடைபெற்ற விசாரணையில் கடையில் வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ பட்டவன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். எம் அழகாபுரியில் குறும்பர் இன அறுதுகுல பங்காளிகள் குல தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ பட்டவன், ஸ்ரீ அரியச்சப்பன், ஸ்ரீ தொட்டியச்சம்மன், ஸ்ரீ நாகம்மாள், ஸ்ரீ காமாக்காள், ஸ்ரீ ஏழுகிழவர்கள், ஸ்ரீ சாட்சியப்பன் ஆகிய தெய்வங்களை கும்பிடும் திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காயை உடைத்து சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அருவாளை ஏறி வந்து அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு கிடா வெட்டி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி இப்போ தலைத்தாங்க போடுவோங்க. தலைத்தாங்க போட்டதுக்கப்புறம் பேயை ஓட்டுவோம். பேயோட தீய சக்தியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் உடனே விளையிடுங்க. 3 நாளாக வந்து நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வர்றோம். ஈரோடு மாவட்டம் பவானியில் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் மாசிமக தேரோட்ட விழாவை முன்னிட்டு சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியில் பல்வேறு வேடமிட்டு வந்த பக்தர்கள் மீது உப்பு, மிளகாய், தேங்காய் பழங்களை வீசியும் சேறு பூசியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் மிகவும் பழமையான கோவில். இங்கு இந்த ஆண்டிற்கான மாசிமக தேரோட்ட விழா கடந்த மாதம் 16ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. பக்தர்கள் கருவறைக்குள் சென்று புனித நீர் ஊற்றி அம்மனை வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண் பக்தர்கள் வேடமணிந்தும் தங்களது உடலில் சேறு பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு வேடமணிந்து சேரை பூசி நேர்த்திக்கடனை செலுத்தினர். எங்களோட காணிக்கையை வந்து பவானி செல்லியாண்டியம்மன் திருக்கோயிலுக்கு நாங்கள் எங்களோட சேத்துவாசல் வந்து நிறைவேற்றிட்டு வரோம். ஒவ்வொருத்தரோட உடல்நலத்துக்கும் ஒவ்வொருத்தரோட வியாபாரத்துக்கும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி ஒவ்வொரு வருஷம் கொண்டாடி வரோம். இனி எல்லா நாளும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் வந்து சேத்துவாசமாக கொண்டாடுறோம். எல்லாரும் உடம்புலலாம் சேர்த்து பூசிட்டு எல்லாம் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. எந்த தமிழ்நாட்டிலையும் எந்த ஊர்லையும் இந்த மாதிரி நோம்பியெல்லாம் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நோய் வராமல் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் காவல் தெய்வம் என்று அழைக்கப்படும் கோனியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது. கோயம்புத்தூர் டவுன்ஹால் பகுதியில் அமைந்திருக்கும் கோனியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பூச்சாட்டு நிகழ்ச்சியோடு இவ்வாண்டு திருவிழா தொடங்கியது. நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இன்று மாலை திருத்தேர் பவனி நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட அலுவலர்களோடு திரளான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த கோணியம்மனை நம்ம மனசார கும்பிட்டோம்னா நம்மளுக்கு மனசார எல்லாம் நடக்கும். ஆனால் நாங்கள் எல்லா ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி நாங்கள் இந்த சாமி வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. வேறுபாடில் இல்லை, எல்லா மதத்துக்காரங்க, எல்லா மொழி பேசுகிறவங்க, எல்லா சாதியினர் வருவாங்க. அவங்க ஒரு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. இது உள்ளூர் விடுமுறை விட்டு நாங்கள் ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனாலும் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல அட்டகாசமாக இருக்கும். கோயில் வந்து
ரொம்ப அருள்மிகு ரொம்ப சக்தியான கோயில். நாங்கள் வருஷம் வருஷம் வந்து இதை நல்லா பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு போவோம். ஆனால் இந்த கோயில் தேர் வந்து இப்போ சுமார் கொஞ்சம் நேரத்துக்குள்ள தேர் ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கோயிலோட சிறப்பு வந்து ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்து இந்த கோயிலை நல்லா வழிபட்டுட்டு போவோம். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்பொழுதும் போல எண்ணற்ற ஏக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதி. முன்னாள் முதல்வர் காமராஜர் வெற்றி பெற்ற தொகுதி. தில்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தயாரிக்கப்பட்ட இடம். வேலூர் மாவட்டத்தின் முக்கிய தொகுதி. இத்தனை பெருமைகள் வாய்ந்த தொகுதியாக இடம்பெற்றாலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாகவே அமைந்துள்ளது குடியாத்தம். இந்த தொகுதியில் 40% மக்கள் மட்டுமே சராசரி வருமானம் கொண்டவர்களாக உள்ளனர். குடியாத்தம் தொகுதியில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் தீப்பெட்டி தயாரித்தல், பீடி சுற்றுதல் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சாலைகள் எதுவும் பெரிய அளவில் இல்லாததால் இவர்கள் இதுபோன்ற தொழிலையே தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 6 முறையும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 முறையும், அதிமுக 1 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியுள்ளது. 2011 பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கே. லிங்கமுத்து 79,416 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த ராஜமார்த்தாண்டன் 73,574 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடக மாநில எல்லையில் அமைந்திருக்கும் குடியாத்தம் தொகுதியில் 2,60,612 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,28,632 ஆண் வாக்காளர்களும் 1,31,980 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பின் போது பேரணாம்பட்டு தொகுதியை 2ஆக பிரித்து ஒரு பகுதி குடியாத்தம் தொகுதியுடனும் மற்றொரு பகுதி ஆம்பூர் தொகுதியுடனும் இணைக்கப்பட்டது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய தொழிற்சாலைகள் அமையவில்லை. போதிய மழை இல்லாததால் விவசாயமும் வெற்றிகரமாக நடைபெறவில்லை. அனைத்து துறையிலும் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக உள்ள குடியாத்தம் தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்கின்றன. தனித்தொகுதியாக இருந்த எங்கள் பகுதி இன்றைக்கு பிரிக்கப்பட்டு குடியாத்தில் 25 ஊராட்சிகளையும் 13 ஊராட்சிகளை ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியும் பிரித்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டுட்டாங்க. சற்றேறக்குரிய 50,000 தொழிலாளர்கள் இருக்கின்ற இந்த பகுதி அரசினுடைய எந்த திட்டங்களும் மக்களை சென்றடையவில்லை. குறிப்பாக பேரணாம்பட்டு குடியாத்தம் சாலை ஒற்றை பாதையாக இருப்பதால் சிறு விபத்து ஏற்பட்டாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பரம்பரையாக நாங்கள் ஒரு 30-35 வருஷமாக செஞ்சுன்னு இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் சொந்தமாக தனியார் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சுன்னு இருக்கோம். கூலிக்கு சரி 110 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், 120 ரூபா சம்பளம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம போல போட்டின்னு வச்சுக்க. சரி இது நம்ம சொந்தமாக செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோன் கேட்க போனாக்கா யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. சரி எம்எல்ஏ கிட்ட கேட்டால் அவரும் எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாரு. நாங்கள் எதை வச்சு தான் நாங்கள் பிள்ளைங்களை வளர்த்து என்ன செய்யறது? காலமுறை இதே மாதிரி நாங்கள் அடிமை தொழில் தான் செஞ்சுன்னு இருக்கணுமா? குடியாத்தில் வந்து நெசவாளர் தயாரித்தது தான் கொடி, இந்தியா தேசிய கொடியை குடியாத்தில் தான் வந்துச்சிங்க. ஆனால் எங்களுக்கு எம்எல்ஏவும் கண்டுக்க மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வந்து இந்த வேலை தான் செஞ்சுருந்தாங்க. எங்களுக்காக எந்த வருமானமும் கிடையாது, கவர்மெண்ட் எந்த சலுகையும் செய்யலை. நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை செஞ்சால் தான் கூலி என்றாலும். 3 லட்சம் மக்கள் தொகை கொண்ட குடியாத்தம் தொகுதியில் பெரும்பாலானோர் பீடி சுற்றும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் இந்த தொழிலில் ஈடுபட்டாலும் குடும்ப தலைவர் என்ற முறையில் கணவருக்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது. இருவருக்கும் ஓய்வூதியம் என்ற கோரிக்கை கவனிக்கப்படாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ளது. செய்கிற வேலை சாப்பாட்டுக்கே சரியா இருக்கு. எங்களுக்கு மேற்கொண்டு எந்த வசதியும் இல்லை. அதாவது நம்பர் கூட காசு கொடுத்தா தான் நம்பர் போட்டு கொடுக்குறேன்றாங்க. அந்த நம்பர் இருந்தால் தான் காலர்ஷிப் எதுவுமே கொடுக்குறேன்றாங்க. எங்களுக்கு நம்பர் வந்து இலவசமாக போட்டு கொடுக்கணும். ஓட்டு வாங்குறதோட சரி, யாருமே வந்து நல்லது கெட்டது யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்களுக்கு போதிய கூலியை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு இதுவரை எட்டவில்லை. குட்டி சிவகாசி என்று அழைக்கப்படும் குடியாத்தம் தொகுதியில் பிரதான இடத்தை பிடித்துள்ள
தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் பணி பாதுகாப்பும் இல்லை. இதுபோன்ற கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக தொடரும் நிலையில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் வாயிலாக தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு குடியாத்தம் தொகுதி முழுவதும் பரவி உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக குடியாத்தத்திலிருந்து செய்தியாளர் பா. சசிகுமார். ஆப்கானில் உள்ள இந்திய தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு. பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 4 தீவிரவாதிகள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கானிஸ்தானின் ஜலாலாபாத் நகரில் இந்திய துணை தூதரகம் அருகே நடைபெற்ற குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜலாலாபாத் நகரில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகம் அருகே அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. குண்டுவெடிப்பை தொடர்ந்து தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடும் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்திய துணை தூதரகத்தை தாக்கும் வகையில் நடைபெற்ற இந்த முயற்சியை முறியடிக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலால் தூதரகத்தில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பன்னாட்டு விண்வெளி நிலையத்தில் 340 நாட்கள் தங்கி ஆய்வு மேற்கொண்ட ரஷ்ய விண்வெளி வீரர் ஸ்காட் கெல்லி உள்ளிட்ட வீரர்கள் ஆய்வுப் பணிகள் முடிந்த நிலையில் தற்பொழுது பூமிக்கு திரும்பியுள்ளனர். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் பணியாற்றும் ரஷ்ய வீரர் ஸ்காட் கெல்லி மற்றும் மிகைல் கர்னியன்கோ ஆகியோர் வீரர்கள் செர்கே வால்கோவ் கடந்த ஆண்டு சோயூஸ் விண்கலம் மூலம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். 340 நாட்களாக நடைபெற்று வந்த ஆய்வுப் பணிகள் முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி இன்று கஜகஸ்தான் பாலைவனத்தில் வந்திறங்கினர். இதனையடுத்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. Scott Kelly back on Mother Earth after 340 days in space. In the mid-morning hours here in the southern steppe of just a few feet away from me, his father is kneeling down right next to him. Hours away or so from now. To hold an apple, not. திறமையான வீரர்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்பளிக்கப்படும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் 20 ஓவர் ஆசிய கோப்பைக்கான போட்டியில் நேற்று மிர்பூரில் நடைபெற்ற 7வது லீக் ஆட்டத்தில் விளையாடிய இந்திய அணி இலங்கை அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. போட்டிக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய அணியின் கேப்டன் தோனி விரைவில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பைக்காக இந்திய அணி தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுதுள்ள இந்திய அணி மிகவும் பலமான அணியாக உள்ளதாக அதே நேரத்தில் திறமையான வீரர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என்று கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். We'll definitely make a few changes in the coming games. How many we can, that's something that we will see because we still want the strength and the composition of the side to be very good. But I think most of the players will definitely get a chance in the next game. Whether மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரறிவாளன் உள்பட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு. மத்திய அரசுக்கு தலைமைச் செயலர் கடிதம். ஓரிரு நாட்களில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். அமைச்சர் பதவியில் இருந்து TKM சின்னையா நீக்கம். அமைச்சர் விஜயபாஸ்கரின் கட்சி பதவியும் பறிப்பு. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேட்டில் யாரும் தப்ப முடியாது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.